வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா, இது உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இன்னைக்கு 2 பேர்கிட்ட நம்ம ஒரு கான்வர்சேஷன் வைக்க போகிறோம். எஸ், யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மீன் சட்டி. இன்னைக்கு நம்ம கூட வந்து அரவிந்த் அவர்களும் அண்ட் ரிச்சர்ட் அவர்களும் இருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போகிறோங்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் அண்ட் அவங்களோட விஷயங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹவ் ஆர் யூ? குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, உங்களை பார்த்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மீன் சட்டி அப்படின்னு சொன்னாலே அந்த சீ ஃபுட் லவ்வர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப யங்கான ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் யூ மேட் இட் பாசிபிள். தட் இஸ் அ வெரி பிக் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவ் யூ ஹவ் கம் அக்ராஸ் டில் நவ்? ஓகே, ஐ மீன் இது வந்து ஒரு ஆகஸ்ட் 2021 ரஃப்லி கோவிட் தான் ஆக்சுவலாக ஒரு பெரிய கேட்டலிஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்த டைமில் நான் யோசிக்கும் போது சரி ஃபுட்லேயே என்ன பண்ணலாம், என்ன யூனிக்காக பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சீ ஃபுட்டுக்கு பெரிய மார்க்கெட்டை இருக்குது. பட் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பீப்புள் இல்லை. எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லையும் சீ ஃபுட் ஒரு ஃபார்மாலிட்டி ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. கன்சிடரிங் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கோஸ்டல் லைன் இருந்து நம்ம பயங்கரமாக கடலில் நம்பி இருந்தால் கூட சீ ஃபுட்டுக்கு கரெக்டான ஒரு பிராண்ட் இல்லை. சரி, அதை பண்ணலாமேன்ற ஐடியா தான் ஆரம்பிச்சது. அப்போ க்ளவுட் கிச்சனாக தான் யோசிச்சேன். ஏன்னா கோவிட் இருந்தது. சரி, டெலிவரியில் ஃபிஷ் மீல்ஸ், ப்ராப்பர் ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஃபிஷ் மீல்ஸ், அதுவும் தமிழ்நாடு ஸ்டைல் புளி பேஸ் குழம்புல நம்ம பண்ணுவோன்னு. தேங்க்ஃபுல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரெசிபி ரொம்ப ஃபேமஸ் எங்கள் இன்னர் சர்க்கிளில். சரி, ப்ராடக்ட்டும் இருக்குது, ஐடியாவும் வந்துச்சு. அவன் ஃபோன் பண்ண ஒரு ஐடியா இருக்குது, இது எப்படி செஞ்சு பண்ணலாம், யூனிக்காகவும் இருக்கும், நம்மளும் ட்ரை பண்ணாமல் இருக்கணும், உடனே செட் சூப்பர் ஐடியா ஆரம்பிச்சிடலான்னு. தட் வாஸ் Jan 2021. ஒரு 6 months R&D போச்சு. அப்புறம் ஆகஸ்ட் 2021 we sold our first box. சூப்பர். அங்கே ஆரம்பிச்சு இப்போ என்ன ஏப்ரல் 2024 இப்போ அது 2 ரெஸ்டாரண்ட்டாக மாறிடுச்சு. ரொம்ப பிரிட்டி. அண்ட் அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஃபுல்லாக உங்களை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத சொன்னது இவர் தானே. ஸோ வாட் மேட் யூ டு திங்க் ஃபுட்ல வந்து பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக போகும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல, அதுவும் கோவிட் டைம்ல நீங்க யோசிச்சதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஃபுட்டுன்னு பர்டிகுலராக வந்து அந்த இண்டஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. காலேஜ்லேயே நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஃபுட் டெக் ஸ்டார்ட் அப்பில் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவாக நாங்கள் ஃபார்மேட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அது காலேஜில். பட் அது ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஐ ரியலி வாண்டட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் டூயிங் அந்த ஒரே வேலையை டெய்லி பண்ணுறது, அந்த மிஷன் வேலையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு டூ சம்திங் தான் சொன்னேனே தவிர ஃபுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லலை. ஃபுட் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்ஸை வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணும் போது அது என்ன பெனிஃபிட்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ரீஇன்வென்ட் த வீல். புதுசாக நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சி பண்ணணும்னு இல்லை. ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருப்பாங்க. கஸ்டமர் எப்படி வர வைக்கிறது, ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, அதோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்றது they would have already figured out. ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்ட். அதுக்கு தான் அவன் வந்து சஜஸ்ட் பண்ணால் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறது. பட் அது இவென்ச்சுவலாக 2 years லேட்டர் வந்து நாங்களே ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி இப்போது we are welcoming all franchise inquiries and all that stuff. Now we have figured out the wheel ourselves. We've invented our own wheel and we figured out, okay, இப்படி தான் சேல்ஸ் வரும், இப்படி தான் கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் வரும், கஸ்டமர் எப்படி தான் என்கேஜ் பண்ணணுன்றது we've now figured out. ஓகே, அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது அந்த 2020 தான் வந்து பிரேக் எடுத்தாங்க. பட் நீங்க பிரேக் எடுத்த டைம்ல தான் நீங்க ப்ளூம் ஆனீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ what strategy you used during that COVID time? அது ஆக்சுவலாக ஒரு குட் கொஸ்டின். என்னன்னா, அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ எப்போ பீப்புள் வந்து சோர்வடைகிறாங்களோ when they start to take a break, அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு எப்போவுமே they want products, they want the demand. அண்ட் ஃபுட்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். ஏஆல் அஃபெக்ட் ஆகாத ஒரே இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து when you come, அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு நம்ம ஒன்று சொல்லுவாங்க பிஸ்னஸில். So we were the first people to actually take fish curry and fish meals, அதை சட்டிலே பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறதுல we were the first. அண்ட் அதில் பேக்கேஜிங்கும் நாங்கள் இனோவேட் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி மீன் குழம்பு வந்து அலுமினியம் ஃபாயிலில் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க.
அது வந்து ப்ளசண்ட்டாகவே இருக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது ஓப்பன் பண்ணும்போது அந்த எண்ணெய் நிற்கும் அண்ட் பீப்புள் ஒரு ஐடி கம்பெனியில் அதை ஊற்றி நீங்கள் சாப்பிடும் போது எல்லோரும் ஒரு மாதிரியே வைப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ஷைனஸ்க்காகவே பீப்புள் டிடன்ட் வாண்ட் டு ஆர்டர் ஃபிஷ் கறி. ஐடியா என்னன்னா எனி ப்ராடக்ட் ஃபுட்டுன்னு இல்லாமல் எனி ப்ராடக்ட் வந்து அதுக்குன்னு ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் சரி, சாம்சங் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அது ஃபோன் இப்படி ஓப்பன் பண்ணி அது ஒரு தனியா வீடியோ எடுத்து வேற போடுவாங்க. சோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து we wanted to give in seafood. இது வரைக்கும் யாரும் பண்ணல. பீஸா பர்கர்ல பண்ணிருக்காங்களே தவிர சீ ஃபுட்டுக்குன்னு யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. ஸோ அதை வந்து நம்ம இன்னோவேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பேக்கேஜிங் ஒர்க் ஆன் தட் பேக்கேஜிங். சட்டிலே கொடுக்கணும், ஸ்பில்லேஜ் ஆகாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு பேக்கேஜிங் கண்டுபிடிச்சு அதை சீட் பண்ணி லாக் பண்ணனா இது ஸ்பில் ஆகாதுன்னு அதுக்கு தான் R&D ஒரு 3-4 months போச்சு. எப்படி போனாலும் அது ஸ்பில்லே ஆகாது 95% ஆனது இல்லை. ஸோ the நேமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீன் சட்டி அப்படிங்கிறது. நீங்கள் பேசும்போதே ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே சட்டியில் வச்சு கொடுக்குறனால இட் இஸ் கால்ட் மீன் சட்டி. am I right? இல்லை somebody suggested you this name? இல்லை மீன் குழம்பு கொடுக்குறோம், சட்டியில தரோம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மீன் சட்டி. ஆக்சுவலாக நேம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, சிம்பிளாக இருக்கு. அதுதான் ஐடியா. பட் யாரும் வைக்கல இந்த மாதிரி, யாரும் வைக்காதனால கொஞ்சம் அப்படி மீன் சட்டி அப்படிங்கறத வந்து அப்படியே வைக்காதனால இட் லுக்ஸ் டிஃபரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தட் வாஸ் நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து நேம் பண்ணுறதுல வந்து கஸ்டமருக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தே ஷுட் நோ. அது வந்து எஸ்பெஷலி ஃபுட்டில் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன விற்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து ஒரு நீஷ் மார்க்கெட் எடுக்கிறோம், அதாவது சீ ஃபுட் தான் பண்ண போகிறோன்னு. அப்போ மீன் சம்மந்தப்பட்ட பேர் வச்சாதான் அவங்களுக்கும் அந்த ரீகால் இருக்கும். ஸோ மீன் சட்டி அப்படின்னு வச்சுட்டாங்க, ஓகே ஃபிஷ்ஷில் ஏதோ பண்ணுறாங்கப்பா, ஏதோ பாரம்பரியம் பண்ணுறாங்க, ஏன்னா சவுத் இந்தியனாக இருக்கும் போல இருக்கு, என்ன சட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லாமே உங்களுக்கு தெரியுதுல்ல, அதுதான் பிராண்டிங். when you give names you have to give it right. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த பேர் வச்சோடனே இப்போ நீங்கள் 2020 வச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே எப்போ நோட்டிசபிளாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது? I think immediately we had some sort of traction. அது லான்ச் பண்ணப்போ நான் 2 weeks I was still working somewhere else. 2 weeksக்கு அப்புறமா இவன் வந்து இல்லைனா என்னால் முடியல, நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, நம்ம we need both hands on deck அப்படின்னு சொல்லும் போது traction. See, so we started off with a lot of influencers marketing. அந்த மாதிரி we started off as a brand, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Followed by that a lot of other brands also started. நாங்கள் இப்போ இந்த influencer marketing பண்ணும்போது easily reachable to audience. See, there are a couple of factors involved. First வந்து எங்களோட name is very easy to remember. Second, we chose the right medium to reach the customer. அது வந்து social media. And youngsters are the ones that prefer good aesthetic packaging. யங்ஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க? ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எப்படி ரீச் ஆகிறது? இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங். அது கஸ்டமரோட மைண்டில் எப்படி போய் உட்கார்றது? ஈஸியர் நேம் டு ரிமெம்பர். ஸோ இது ஒரு 2-3 விஷயம் சேர்ந்து வரணும். ஸோ ஒரு 2-3 monthsலேயே, அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஆக்சுவலாக மெயின் ரீசன் ஏன் வேலை விடாதுன்னு சொன்னாங்கன்னா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பீக் கோவிட் வேலையெல்லாம் விட்டுறாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. பட் தேங்க்ஃபுல்லி வித் தி எஃபர்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸும் அது ஒரு புது கான்செப்டாக இருக்கனால அதோட வரவேற்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. சரி விட்டுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு 3 வருஷம் ஆயிடுச்சு, விட்டது நல்ல முடிவாயிடுச்சு. உங்களுக்கு ரிச்சர்ட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அரவிந்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க? ரைட் ஃப்ரம் காலேஜ் we are best friends. ஓகேங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அடித்தளத்தில், அதுதான் ஃபவுண்டேஷன். So already your parents know about your friendship. ஏன்னா நிறைய வீட்ல எப்படின்னா இவங்க கூட நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா they object sometimes-ல. So அதனால I think கிட்டத்தட்ட ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு I think 8 years 2016ல மீட் பண்ணோம் காலேஜ்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ ஃபவுண்டர்ஸ் ஆகிட்டோம். ஸோ அது பயங்கர ஒரு இட்ஸ் அ குட் ஜேர்னி. நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா தன்னோட ஹெல்த் கான்ஷியஸ்க்காக வீகனாக மாறுறாங்க, வெஜிடேரியனாக மாறிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் லைக் செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே. அதே அமௌண்ட் ஆஃப் பீப்புள் சம் பீப்புள் ஆர் கம்மிங் இன் டு திஸ் சைடுன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க அப்படி மாறுறதுனால பிஸ்னஸ் டோட்டலி மாஸ்கிங் அடிப்படுதா? இல்லை, it's not really it's not a factual thing at all. The thing is, even the US recommends that you eat 2 times seafood 2 times in a week. And vegan food எல்லாம் வந்து it is not something that is going to affect a category market.
ஏன்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே சப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். தெர் இஸ் சயின்ஸ் டேட்டா, பட் இவங்க அந்த சயின்ஸை தப்புன்னுவாங்க, அந்த சயின்ஸ் இவங்கள தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபகேண்டாவாக தான் போகுது. பட் தெர் இஸ் ஹார்ட் டேட்டா ஃபார் திஸ். அது ஒவ்வொருத்தவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறது தான். பட் இது அதுக்குள்ளே நம்ம போகாமல் என்ன ஆகிடும், வீகனுக்குன்னு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிடும். இப்போ அதை விரும்புகிற சில கஸ்டமர்ஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட், வீகன் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, வீகன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்போ ஷாம்பூலே வீகன் ஷாம்புலாம் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் அ தனி மார்க்கெட் தட் வில் கார்ப். பட் நீங்கள் அது வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 97% நான்வெஜ், அதில் 3% தான் வெஜ்ஜு. நிறைய பேர் 3 வேளையும் நான்வெஜ் 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அந்த 3%லேயே ஒரு 3% தான் வீகனாக இருப்பாங்க. இட்ஸ் வெரி ரேர் தட் இட். இன் மை ஒப்பீனியன் every business has to have its customers. இப்போ யூஎஸ்ல கார்ன்ஃப்ளேக்ஸ் was in place because there was a lot of corn that was available. அந்த மாதிரி வீகன் ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ வீகனுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க. now they have to acquire customers for that segment. அவ்வளவுதான். இது சாப்பிடாதீங்க, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ரொபகேண்டா மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணி இதுக்கு கஸ்டமர் சேர்க்குறாங்க. பட் அது கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் முடிவு பண்ண வேண்டியதுதான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நெவர் எஃபெக்டட். அண்ட் சீ ஃபுட் சாப்பிட்றவங்க ஆர் வெரி பேஷனேட் ஈட்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும். நீங்கள் ஊரில் போய் இந்த காளா மீன் சாப்பிட்றது, இல்லை வஞ்சர மீன் சாப்பிட்றது, இல்லை கிளி மீன் சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சாலே தே நோ தேர் வெரி பேஷன். அதனால தான் எங்களுக்கு நிறைய பேர் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஏன்னா சென்னையே வந்து பூர்வீக சென்னை கம்மி பேர், நிறைய பேர் ஊர்லேருந்து தான் வந்து வேலையே செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஊரில் கிடைச்ச அந்த மீன் இங்கே கிடைக்கலையேன்ற அந்த ஏக்கம் இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் வந்து இது கேட்டர் பண்ணுறதுனால, அந்த குழம்பு டேஸ்ட் தரதுனால அவங்களுக்கு மறுபடியும் வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தனியாக வந்தாங்க, அப்புறம் அவங்க வேலை செய்கிறாங்க, எங்கள் ஊர் சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்னுவாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி ஊர்லேருந்து வரும்போது they bring them here. So we build a very strong customer base that helps us retain. So but பர்சனலாக கேட்டிங்கன்னா WHO says eat seafood twice a week. இந்த வீகனை விட 100 times பெட்டர் சீ ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நியூட்ரிஷனலாகவும் சரி, ஹெல்த் வைஸ் அஃப்கோர்ஸ் சீ ஃபுட் இஸ் மச் பெட்டர். ஸோ இதுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கும், அது இந்த 2020 டைமில். ஸோ அது எவ்வளோவா இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷோர். ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸ்லாம் போட்டு சேரெல்லாம் போட்டு உட்காந்து ஓகே இப்போ எப்படி விற்க போகிறோம் அப்படின்னு உட்காருவாங்க. நாங்கள் அதை பண்ணல. நாங்கள் முதல்ல என்ன பண்ணிட்டோம், சின்னதாக அனுப்போம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஃபிஷ் குழம்பு மீல்ஸ். மீன் குழம்புல சட்டியில் மீன் குழம்பு, ரைஸு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, ஸ்வீட்டு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சோம். இவ்வளோதான் ஃபஸ்ட்டு டிஷ். இது ஃபேமிலி ஃபார் ஒரு 4 people சாப்பிட்ற மாதிரி. 1 கிலோ மீன் இருக்கும், 6 குழம்புல வந்து ஒரு பாடி ஃபுல்லாக மீன் இருக்கும், 6 slice மீன் வறுவல் இருக்கும், 1.5 கிலோ ரைஸு, 500 ml ரசம், 4 பீஸ் ஸ்வீட். இது ஃபுல்லாக இருக்கும், ஒரு பாக்ஸில் கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சார் எத்தனை பாக்ஸ் சேல்ஸ் ஆச்சு? அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் மந்த்தில் ரஃப்லி ஒரு 200 boxes விற்றோம். இப்போ we have crossed about 10,000 boxes அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஒரே பாக்ஸ் தான், ஒரு பேக்கேஜிங். அண்ட் சேல்ஸ் எப்படி பண்ணால் ப்ரீ ஆர்டர் தான் பண்ணோம். ஸோ எங்களுக்கு எப்படி போகும் தெரியாது. ஸோ இன்றைக்கி சொன்னீங்கன்னா நாளைக்கு தருவோம். அதனால் வேஸ்டேஜ் இல்லை, இவ்வளோ பண்ணிட்டோம் இப்போ இதை விற்கலையேன்ற அந்த இதுவும் போயிடுச்சு. அண்ட் டேரக்ட் டு கஸ்டமர்னால கஸ்டமரே டெலிவரிக்கும் பே பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன தேவையில்லாத செலவு இருக்குமோ அதெல்லாம் குறைச்சிட்டு ஆஃபீஸ் வந்து என் பெட்ரூம் ஆக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஆஃபீஸில் இப்போ கஸ்டமருக்கு ஏதாவது இஷ்யூ இந்த மாதிரி லேட் ஆகுதுன்னா, ஓகே ஐ வில் கிவ் டு மை கஸ்டமர் டீம் சொல்லிட்டு இவன் எடுத்து பேசுவான். ஹாய் ஐ எம் த கஸ்டமர் டீம், எப்படி பேசுறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே தான் இவரே அப்புறம் சப்போர்ட்டுக்கு சொல்ல ஓகே என் ஃபீட்பேக் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாய் ஐ எம் த கஸ்டமர் ஃபீட்பேக் டீம், என்ன எப்படி இருந்தது. ஸோ வி யூஸ் டு டூ ஒரு 2-man டீமாக தான் அது நடந்துட்டு இருந்தது. இது மூலமா we reduced lot of the investments that are required and we initially put roughly about 5 lakhs into the business ஆரம்பிக்கும் போது. ஏன்னா மேஜராக அது போனது வந்து பாக்ஸை அந்த பேக்கேஜிங்கும் சட்டிலையும் ரெடி பண்ண, ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் we started growing. Then for கடைலாம் போடுறதுக்கு we had to invest quite a bit. அது slowly it started taking its own time. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற விஷயமும் வரும். நீங்கள் ஆனால் ஒரு பெரிய விஷயம் சொல்லியானும் லாஸ்ங்கிற டைமில், அதாவது கோவிட்ல எல்லாருக்கும் லாஸ் ஆகிட்டு இருக்க டைமில் தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த டர்ன் ஓவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டர்ன் ஓவருக்கும் வாட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் அப்ராக்சிமேட்டாக? இனிஷியல் ஃபர்ஸ்ட் மந்த் we did what I think probably 1.5 lakhs 2 lakhs something like that. இப்போ 2 stores and we clock anywhere between 2 crores to 3 crores. இப்போ பியூட்டிஃபுல். ஸோ ஒரு 2 lakhs and 2 crores ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேட்க. பட் we need to do a lot more. There's potential to do a lot more. ஏன்னா இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணி 4 months தான் ஆகுது.
ஸோ தனியாகவே ஈக்காட்டு தாங்கல் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் போட்டது வந்து வாஸ் டூயிங் வெரி வெல். அதுக்கப்புறம் தான் we had the said okay இன்னொன்று போடலான்னு. அதில் என்ன இஷ்யூஸ் இருந்ததோ அதை we wanted to fix in the second store. அங்கே ஆம்பியன்ஸ் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆப் ஃபார் டைனிங். அங்கே ஒரு ஸ்மாலர் செட்டப், ஏன்னா அப்போ வரும்போது க்ளவுட் கிச்சனாக இருந்தோம். அங்கேருந்து எக்ஸ்பேண்டட் டு டைனிங். அங்கே ஒரு 20 seater அண்ட் பீப்புள் லவ் தட் ஃபுட். பட் நிறைய பேர் வரும்போது ஹேண்டில் பண்ண முடியல. சரி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ திஸ் வேளச்சேரி ஸ்டோர் இஸ் 50 seater அண்ட் பிகர் ஆம்பியன்ஸு. ஸோ இங்கே அதுக்கான வரவேற்பு ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே டைனிங் நிறையா இருக்குது. ஸோ அது மூலிமா we keep fixing the problems and we are crossing good revenue. Hopefully we will do a lot more. அவ்வளோ பெரிய அந்த 2020லேருந்து இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் வரைக்கும் இட் இஸ் அ வெரி ஹியூஜ் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக தேர் வில் பி சம் ஸ்ட்ரகிள்ஸ், டிமோட்டிவேட்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. வீட்டில் பேசலனாலும் சுற்றி இருக்கவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம், ஸ்ட்ரகிள் ஆன விஷயம் அப்படின்னா அது என்ன? ஸ்ட்ரகிள்னு பார்க்கும்போது ஸ்டில் நவ் ஸ்ட்ரகிள் ஒன் ஆர் தி அதர் வே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் வந்து when we began வந்து we hired the wrong people sometimes. We made the wrong decisions on hiring the wrong people. நிறைய இருக்கு. லைக் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணும். லைக் இப்போ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக விற்கணும், இதுக்கு ஒரு ப்ரைஸிங் போட்டிருப்போம். பட் அந்த கஸ்டமர்ஸ் உங்களை வந்து உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் இப்படி கீழ்ச்சி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் எல்லாமே பிளான் வச்சிருப்பீங்க, வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மூவ் அவே. லைக் அண்ட் அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். வி டெல் இன் இண்டஸ்ட்ரி யூ ஹேவ் டு டெவலப் திக் ஸ்கின் வெரி ஃபாஸ்ட் அப்படின்வாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறது வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. பட் சப்போஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா உடனே அதை எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி, ஏன்னா கெட்டதை சொல்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் எப்போவுமே, காமனாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள். ஐயோ நம்ம சரியாக பண்ணலையே, அந்த கஸ்டமர் சேடாக போயிட்டாங்களே, அவங்களை எப்படி நம்ம பெட்டர் பண்ணுறது, ஹவு டு வி கெட் தட் கஸ்டமர் பேக், அதில் நிறைய வி ஹவ் ஃபேஸ்ட். அண்ட் அது என்னென்னா அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது அந்த கஷ்டம் ரொம்ப தெரியாது. அதை ஃபினிஷ் பண்ணும் போது உங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால், ஒரு கஸ்டமர் ரொம்ப அவருக்கு ஏதோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு அண்ட் ஹி வாஸ் வெரி அன்ஹாப்பி. ஸோ ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் இட் அண்ட் அவர் ரிவ்யூலாம் போட்டார். அப்போ வி கால் தெம். அப்போ கால் பண்ணி, சார் வி ரியலி சாரி, நீங்கள் இன்னொரு வாட்டி ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் கம் சார், வில் கிவ் யூ குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம். நெக்ஸ்ட் டைம் அவர் வந்தார். அவர் வரேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு 1 month கழிச்சு வந்தார். வரும்போது வி டிட் இட் அண்ட் அவர் அந்த ரிவ்யூ எடுத்துட்டு ஐ வெண்ட் அகேன், தே டிட் அ குட் ஜாப், தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மிஷன் லைஃப்பை விட்டுட்டு தான் நாங்கள் இதுக்கு வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம். டூ யூ ரியலி என்ஜாய் திஸ் ப்ராசஸ் அண்ட் இப்போ இருக்கிற இடத்த நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? அப்சல்யூட்லி எஸ். சி அது பேஷன் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின். சி ஈவன் யூ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ டெலிவிஷன். You are so passionate about this, and that is why no matter what struggle may come in, you are still happy to work in that same field, right? So it is very enjoyable. இப்போ எங்களுக்கு வந்து money is the byproduct of solving customer problems னு சொல்லுவோம். எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா காசு வந்துடும், காசுக்காக தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். See, that is a byproduct. அதுதான் வார்த்தையே, அந்த மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சால்விங் கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் அந்த கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராடக்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமாக உங்களுக்கு பணம் கொடுத்துருவான். அது வந்துச்சுன்னா சந்தோஷம். பட் த ரியல் பேஷன் இட் இஸ் அபவுட் இவங்க வந்துட்டாங்க, இவங்களை நம்ம எப்படி பூர்த்தி செய்யணுன்றது. அண்ட் ஃபுட்டில் அது ஒரு ரொம்ப ஒரு ஆத்மாத்மான விஷயம். யூஆர் சர்விங் ஃபுட் அண்ட் தே என்ஜாய் இட் அண்ட் அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு எதிராக அவங்களுக்கு தெரியுதுல்ல அது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபில்லிங் அண்ட் ஸ்டமக் ஃபில்லிங் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். வெரி நைஸ் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ டுடே. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்காக, நம்மளும் யங்ஸ்டர்ஸ் தான், பட் அவங்களுக்காக வயசுலாம் ஆகலங்க, அதுதான் நம்ம பின்னாடி வளர்ந்து வர சங்கதிகள், அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ்னு சொல்ல மாட்டேன், நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் டெல் देम. ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்தீங்களா? நான் சொல்லுவேன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்போ எதுவோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சின்சியராக பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்தை சூஸ் பண்ணி இஃப் யூ குட் அட் சம்திங் டேக் தட் அண்ட் பிகம் கிரேட் அட் இட், யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான் என்னோட சிம்பிள் ஃபார்முலா. யூ ஷுட் ட்ரை தட். நீங்கள் எதாவது சொல்ல வரீங்க? ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அண்ட் ஐயோ இது வந்து இந்த டைமில் நடக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். It will happen in its own time. Thank you for joining. Thank you so much. Thank you everyone. So இன்னைக்கு ஒரு சூப்பர் கூல் கான்வர்சேஷன் வச்சிருந்தோங்க. எஸ், ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மீன் சட்டி. நிஜமாவே சொல்றேன், இது கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இன்ஸ்பயர் மட்டும் இல்லாம ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டெஃபினட்டா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.